ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜய் சங்கர் பேசுகிறேன். விஜய் ஸ்பாட் சேனலுக்காக வர வைக்கிறேன். இப்போது போன வாரம் ஜனநாயகம் ரிலீஸ் ஆச்சு. அதை பார்க்க போனதுனால நான் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அதுக்கு முதல்ல உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு வைக்கிறேன். அப்புறம் போன வாரம் ஒரு சிலர் பரதேசின்னு சொல்லி திட்டியிருப்பேன். அவங்ககிட்டையும் நான் ரெக்யூஸ் பண்ணி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எதுவுமே யாருக்கும் நடந்துடும் கிடையாது. அதனால தான் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நம்ம சேனல் பேருக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு ஒரு எமோஷ்னலில் திட்டியிருப்பேன். அதனால் ரொம்ப ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நம்ம விஜய் ஸ்பாட்டாகவே இருக்கும். அதுதான் நம்மளுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது அதுதான். அதனால் நம்ம அதிலே இருக்கும். சரி, ஓகே. இப்போது காவிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தது. இப்போ ஒரு வாரமாக அதை வச்சு அரசியல் பண்ணுறதுக்கு நிறையா பேர் இப்போ வரைக்கும் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கர்நாடகாவில் வந்து காவேரி தண்ணி கொடுக்கணும் நம்ம தமிழ்நாட்டுக்கு, அப்புறம் மேகதாது அந்த அணை கட்டக்கூடாதுன்னு கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிற விதமாக சட்டமன்றத்தில் வந்து அரசாணையை வெளியிட்டாங்க. மேகதாது அது ஒரு மனை தான். எல்லா கட்சியுமே மேகதாதுன்னு அணை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசுனாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். இவங்க அதுக்கு உண்டான மூவ் எடுத்தாங்கன்னு பார்த்தா நேற்று எடுத்துருக்காங்க. காவிரி அணை வேணும், காவிரி தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. கோர்ட்டில் நாளைக்கு கேஸ் போட போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நிரந்தர தீர்வு வேணும். மழை வந்தால் மட்டும் வரக்கூடிய வடிகால் மாதிரி நம்ம தமிழ்நாடு இருக்கக்கூடாது. நிரந்தரமாக அந்த காவிரி அன்னையிடம் இருந்து அந்த காவிரி தண்ணி நம்மளுக்கு வந்து சேரணும். நம்மளுக்கு 4 TMC தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் அவர் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம் போன வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ அங்கே உள்ள சீமை நல்ல கூடாலாம் விட்டார். அது வேறு பிரச்சனை. இதை பற்றிலாம் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராது பேசுனாங்களாங்க தான். ஸ்டாலின் சாரை விட்டுருங்க, அவர் தான் ஓரளவு பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க ஒரு சிலர் பேசுனாங்க. மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள், அதாவது அந்த திரளி திருடன்னு சொல்லிட்டு எல்லா மக்களாலும் அழைக்கப்படுகிற ஒருத்தர் 4% கட்சிக்காரர், அந்த கட்சிக்கு சொந்தக்காரர், அவர் வந்து அந்த காவேரிக்குன்னு சொல்லி ஒரு மேடை போட்டு பேசும்போது அதை பற்றி பேசாமல் சம்மந்தமே இல்லாமல் மறுபடியும் சிஎம் சார் தான் இப்போ இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அரெஸ்ட் ஆகி உள்ளே போனால் அவர் பவர் ரைஸ் ஆகிருங்கிறதுக்காக அப்படி பேசிகிட்டு இருக்காரா என்னன்னு எனக்கு தெரியல. அதை அவர் தான் சொல்லணும். இல்லை, ஒருத்தன் ஒரு எக்ஸாம் எழுதுறான், அந்த எக்ஸாம் எழுதி தோற்று போகிறான் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? அடுத்து அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? என்னென்ன கொஸ்டினை நம்ம இது பண்ணி நம்ம படித்து பாஸ் ஆகணும் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க எல்லாருமே. இவனால் தான் நான் தோற்றேன், இவன் பக்கத்தில் உள்ளவன் கரெக்டாக காட்டாதனால தான் நான் தோற்றுட்டேன், நான் படித்த கேள்விக்கு கரெக்டான பதில் வரல அதனால தான் தோற்றுட்டேன் அப்படின்னு சாக்கு போக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்படி சாக்கு போக்கு சொல்கிறவங்க படிக்கவே போக தேவையில்லை. அதே மாதிரி தான் இவங்க பண்ணுறது எல்லாமே. இவங்களுக்கு வந்து அப்போது விஜயன் சார் இருக்கும்போது அவர் அரசியலில் சேர்ந்து ஓரளவு வாக்கு வங்கி எடுத்து என்ன பண்ணிட்டாரு, எதிர்கட்சி தலைவராக கூட போய் உட்காந்துட்டார். அப்போது விஜயன் சார் என்ன பேசினார், நல்ல கண்ணு அவர்களுக்கு கட்ட விரல் மயிர் அளவு கூட விஜயகாந்த் அவர்கள் கிடையாது அப்படின்னு சொன்னவர் தான் நம்ம திருளதி திருடன் சொல்லிட்டு எல்லாராலும் போற்றப்படுற ஒருத்தர், 4% கட்சிக்கு சொந்தக்காரர். இவங்களுக்கு அஜெண்டா என்னென்னா, ஒரு தமிழன் வந்து ஆளக்கூடாது நாட்டை. தெலுங்கு ஆளலாம், கன்னடம் ஆளலாம், மலையாளி ஆளலாம், ஆனால் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஆப்போசிட்டில் யார் இருக்கா? தமிழ்நாட்டை எப்படி ஆளலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கு அவங்க வைக்கிறதுக்கான பின்னாடி என்னென்னா, நடிகனுக்கு பின்னாடி எல்லாம் போயிட்டாங்க. அப்போது தாங்கள் யாரோ, நீங்கள் யார்? நடிப்பதற்காக நடிக்காமல் டைரக்ஷன் பண்ணாமல் டைரெக்டாக அரசியலில் பாலிட்டிக்ஸில் வந்து குளிச்சிட்டிங்களா? எனக்கு வந்து இந்த கொஸ்டின்லாம் உங்களை கேட்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. சரி, உங்களை பற்றி பேச வேண்டாம், இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் வந்து ஒரு வரம்புன்னு சொல்லுவாங்க, அந்த வரம்பு இல்லாமல் நாங்கள நரம்பு இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எப்பயுமே யாரையுமே குறை சொல்லியோ அவதூறு சொல்லியோ ஒரு மீட்டிங்கில் பேசலாமே தவிர உங்களுக்கு ஓட்டு கொடுக்காது. ஏன் இவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி உங்களை நான் பேசிகிட்டு இருக்கேன்னா, உங்களுக்கு நானும் ஒரு MP எலெக்ஷனுக்கு நான் ஓட்டு போட்டிருக்கேன். ஏன்னா மாற்றம் வேணுங்கிறதுக்காக. இப்போ விஜய் சார் வந்ததுனால விஜய் சாருக்கு ஓட்டு போட்டேன். ஏன் உங்களுக்கு ஓட்டு போடலை? போன MP எலெக்ஷனில் 8% ஓட்டு விழுந்தது. இந்த சட்டமன்ற எலெக்ஷனில் 4% தான் வந்துருச்சு. என்ன காரணம்? என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கேட்டால் மக்கள் ஓட்டு போடல. அப்படி சொல்லக்கூடாது. மக்கள் ஓட்டு போடாமலாம் கிடையாது, மக்கள் ஓட்டு போடுறாங்க. அதை அந்த மக்களை வந்து எமோஷ்னல் லெவலில் நீங்கள் வந்து இறங்கி நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, யாருக்காக இந்த கட்சியை ஆரம்பிச்சிங்க? மக்களுக்காக. அப்போ மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு கருத்துள்ள விஷயத்த நீங்கள் மேடையில் பேசுனீங்கன்னா உங்கள் பேச்சு ரீச் ஆகும். உங்களை அடுத்து முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி எல்லோரும் கண்டிப்பாக நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்களோட அஜெண்டா என்ன? உங்களை எதிர்த்தோ இல்லாட்டி உங்களை எதிர்த்து கிடையாது, உங்களை யாருமே எதிர்க்க போகிறதில்ல, அது வேறு விஷயம். உங்களுக்கு வந்து மைண்ட் செட் எப்படின்னா, ஒரு இரிட்டேட் பண்ணுற மைண்ட் செட்டு, இந்த அண்டர்ஸ்டிமேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு கேவலமான புத்தி இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து ஒரு இப்படியே 15 வருஷமாக ஜெயிக்காமே. அப்புறம் ஹேண்ட் ரைட்டை மாற்றுறது,
அந்த லொக்கேஷனில் எந்த கேண்டிடேட் போக தெரிஞ்சவங்களோ அவங்கள தூக்கிட்டு வேறு கேண்டிடேட்டை போகிறது. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயம் செய்கிறதுனால தான் அது வேணுக்குனே செய்கிறது. கேவலமான இல்லை, வேணுக்குனே செய்கிறது. தோத்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு இருக்கிறதுனால தான் நீங்கள் இன்னும் ஜெயிக்காமல் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதான் நீங்கள் பண்ணுறீங்க. அது எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் ஜெயிக்கலையே 15 வருஷமா அப்படின்னு உங்களுக்கு ஓட்டு போட்ட ஒரே ஒரு தடவை ஓட்டு போட்ட அந்த ஒரு நபர் எனக்கு தெரியும் நல்லாவே. நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க, நானும் நிறைய தடவை அட்வைஸ் பண்ணியிருக்கேன். மேடையில் தேவையில்லாத பேச்சு பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அதை முதல் அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் கூட யூடியூபர் ஒருத்தர் இருக்கான பரதேசி, அவனை பரதேசி தான் சொல்லுவேன். அவன் பேசுனதுனால தான் இந்த சட்டமன்ற எலெக்ஷனில் ஜெயிக்க முடியாமல் நீங்கள் போனீங்க. அதுதான் உண்மை. 108 தொகுதி மக்களும் உங்களுக்கு ஓட்டு போடலை. ப்ளஸ் மீதி உள்ள யாருமே உங்களுக்கு ஓட்டு போடலை. மற்ற தொகுதியில் உள்ளவங்க ஏன் உங்களை அவாய்ட் பண்ணுறாங்கங்கிற விஷயத்த முதல்ல ஆராய்ஞ்சு சிந்திச்சு செயல்படுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு யார் உங்களை ஆப்போசிட்டாக இருக்கட்டுமே, நீங்கள் அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுத்து என்னோடய அஜெண்டா இது தான், மக்களுக்காக தான் வந்திருக்கேன், மக்களுக்காக நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன், நீங்கள் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பேசினாலே நீங்கள் என்றைக்கோ டாப்பில் போயிருப்பீங்க. ஜட்ஜு சொல்கிறாரு, தவிர்க்க முடியாத அரசியல் கட்சி தலைவர். உண்மைதான், அரசியல் கட்சி தலைவர் தான். எதுக்கு மற்றவங்கள வந்து குறை சொல்கிறது, புரணி பேசுகிறது, அவங்கள கேவலமாக திட்டுறது. அவர் மற்றவங்கள திட்டினா அவர் இப்போ பிரச்சனை இல்லை, ஆனால் அவரை யாருமே திட்டக்கூடாது. சிஎம்க்கு மட்டும் ப்ரொடெக்ட் கொடுக்குறீங்க, இவருக்கு கொடுத்தாங்கன்னா அது ஓகே தான். ஆனால் அவர் பேச்சு அந்த மாதிரி இருக்கணுமே. எடுத்தவங்க ஒருத்தவங்க எனக்கு என்னென்னு பேசுகிறான், அப்புறம் என்ன பண்ணுறது, திட்ட தான் செய்வாங்க. இப்போ எனக்கு ஃபேமிலியில் உள்ள ஒருத்தரை பற்றி நான் யாராவது பேசினா திட்ட மாட்டேனா? ஏன் 108 தொகுதி மக்கள் இல்லை, எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே 234 தொகுதியில் இருக்கிற எல்லாருமே அவரை வந்து ஒரு மாற்றம் வேணும்னு நினச்சி தான் ஓட்டு போட்டாங்க. அதில் 108 தொகுதி மக்கள் ஜெயிச்சிட்டாங்க. அந்த 108 தொகுதியில் மட்டும் விஜய் சார் ஜெயிச்சதுனால இப்போ சிஎம் உட்காந்துருக்காரு. நீங்கள் அப்போ எது கேட்டிங்களா? என்னது ஆமாம், அந்த பரதேசி சொன்னானே, அது என்னது எனக்கு டக்குன்னு வாயில் வர மாட்டேங்குது. கடவுள் பிள்ளைன்னு மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னு. கடவுள் பிள்ளை தான், அதில் என்ன மாற்றம் இருக்குது? கடவுள் பிள்ளை நான் ஏன் சொல்கிறேன், மக்கள் சொல்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். சரி, கடவுள் பிள்ளை கிடையாது அப்படின்னா நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான், நீங்கள் ஜெயிச்சிருக்கணுமே. இவர் கடவுள் பிள்ளை, இப்போ அதான் முதல் நடிகராக இருந்தார், அப்புறம் அரசியல் கட்சி தலைவராக இருந்தார், இப்போ சிஎம் ஆகிட்டார். நீங்கள் அதே இடத்துல தான் இருக்கீங்க. ஏன் அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிங்க? என்ன காரணம், அதை யோசிங்க. அவர் இப்படி மூவ்மெண்ட் போயிட்டுருக்கு, கடவுள் பிள்ளைங்கிற சீசர் அளவுக்கு போயிடுச்சு அவரோட இது. கடவுளோட மறு உருவம், கடவுளோட பிறவி, அப்படி இப்படிலாம் மக்கள் போட்டக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. ஆனால் உங்களை யாருமே அப்படி போடலையே. உங்களுக்கு தொண்டர்கள் இருக்காங்க, ரசிகர்கள் இருக்காங்க, உங்களை பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களையும் இதே மாதிரி பேச சொல்லுங்கள். இல்லை பேசணும் தோணுதா யாருக்காது? கிடையாது. ஏன் பேசணும்னு தோணலை? ஏன்னா உங்களை சும்மா மேட்டாப்பில் தான் பிடிக்கும், மனதில் வந்து யாருக்குமே பிடிக்கல. ஏன் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க யாருக்குமே பிடிக்கல? ஏன் பிடிக்கல? அதை எனக்கே யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருந்தா தான் நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்களா என்றைக்கும்? உங்களுக்கு வந்து சரி, எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, அந்த பென்ஸ் கார் ஒன்று வாங்கியிருக்கீங்க, அது எந்த காசில் வாங்குது? திருநீதி திருடன் உங்களை சொல்கிறோன்னு கோவப்படுறீங்க, மக்கள் எல்லோரும் சொல்கிறாங்கன்னு கோவப்படுறீங்க. நீங்கள் ஏன் பென்ஸ் கார் வாங்கி வச்சுருக்கீங்க? அது எந்த காசில் வாங்கினது? சரி, ஓகே, நான் அது கூட வேண்டாம். அந்த உங்கள் பையன் அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க, செவி வழியாக வந்த தகவல் தான் எனக்கு தெரியாது. அதுக்கு என்ன கணக்கு? நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், 4% கட்சி தலைவரை. உங்களை ஏன் பேரை சொல்லாமல் கூப்பிட்றேன்னா, என் மேலே கேஸ் வந்துடும் கிடையாது. உங்கள் பேரை சொன்னாலே கேவலமாக இருக்குங்கிறதுனால தான். உங்கள் மேலே ஒரு மரியாதை இருந்துச்சு, இப்போ கிடையாது. அதுக்காக ஒரு நிமிஷம் நல்லா கேளுங்க. நீங்கள் வந்து மற்றவங்கள குறைவாக எடை போட்டு திட்டீங்க, அண்டர்ஸ்டிமேட் பண்ணி பேசுனீங்க, எல்லாம் ஓகே. அந்த திருநிதி வாங்குறீங்களா, அந்த இனிமேல் நீங்கள் திருநிதி வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்குது, எவ்வளோ இருக்குன்னு என்கிட்ட சொல்லணும். பொது வழியில் மக்கள் முன்னாடி வைங்க, வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருநிதி கேளுங்க. மக்களே தானம் வந்து கொடுப்பாங்க. இப்போ கொடுக்குறதோட அதிகமாக கொடுப்பாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, அப்போ தான் இந்த நீங்கள் சொல்கிறீங்களா, பிளாக் டிக்கெட் விற்கிறேன் திருநிதி திருடன் என்ன கூப்பிட்றாங்க, அவங்களுக்கு கொஞ்சமாவது புரியும். ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. இன்னொரு கேள்வி என்னன்னா, பிளாக் டிக்கெட் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா? நீங்கள் யாராவது நீங்கள் மக்களுக்காக வந்திருக்கீங்க, மக்களை அந்த பிளாக் டிக்கெட் இதுலேருந்து காப்பாற்றிருக்காங்க. ஒருத்தனையாவது போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்காங்க. ஏன் செய்யலை? அதாவது சினிமா முகத்தில் மக்கள் ஓட்டு போட்டாங்க, இன்னும் சினிமா பைத்தியக்காரங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சினிமா கவர்ச்சியில் ஓட்டு போட்டாங்க. நீங்கள் ஏன் எல்லை கீழே நடிச்சிங்க? ஏன் நடிச்சிங்கன்னு தான் என்னோட கேள்வி. இதுக்கு தானே, அதே இதுக்கு தான் அவர் நடிச்சிருந்தார் இவ்வளோ நாள். அது எதுக்காக? அடுத்த மக்களுக்கு அதை எடுத்து செலவு பண்ணணும். பண்ணாரா இல்லையா? நீங்கள் எத்தனை பேர் படிக்க வச்சுருக்கீங்க? அந்த எல்லைக்கையில் வாங்கியிருப்பீங்களா சம்பளம், அதை வச்சு எத்தனை பேர் படிக்க வச்சுருக்கீங்க? அதை படிக்க வச்சுருக்கீங்க. எத்தனை ஸ்கூலுக்கு செலவு பண்ணிங்க? கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எத்தனை? அது சரி, உங்கள் பையனை அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஸ்கூல்லலாம் படிக்கிறான். நீங்கள் வாடகை வீட்டில் இருப்பீங்க, அதை எவனும் கேட்கக்கூடாது. அமெரிக்கன் இன்ஸ்டியூட் பையனை படிக்க வைப்பீங்க, அதை எதுவும் கேட்கக்கூடாது. அப்புறம் பென்ஸ் கார் வாங்கி வச்சுருப்பீங்க, அதை எதுவும் எவனும் கேட்கக்கூடாது. ஆனால் திருநிதி மட்டும் வாங்கி கட்சி நடத்துகிறேன்னு சொல்லும்போது உங்களை மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
இது என்னோட தாழ்மையான கருத்து கிடையாது, மக்களோட கருத்தை தான் நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். உங்களோட ஃபஸ்ட்டு சார் உங்களோட தோல்வியை முதல் ஒத்துக்குங்க. ஒத்துக்க முடியலைன்னா நம்ம ஸ்டாலின் சட்டை கேட்டு தெரிஞ்சுக்க. எனக்கு அவரை நினச்சது சிரிப்பாக வருது. இல்லை, அவர் தோல்வியை ஒத்துக்க முடியாமல் என்னென்ன நான் பண்ணுறாரு. 4ஆம் தேதி ரிசல்ட் இருந்துச்சு, 7ஆம் தேதி கேஸ் போட்டாச்சு, முந்தானத்து எண்ணியிருக்காங்க. ஜெயிச்சாங்களா? குறைஞ்சதான் தெரிய தவிர ஏறவே இல்லை. இல்லை, ஒருத்தட்ட நம்ம தோத்துட்டோங்கிறத முதல்ல அனலைஸ் பண்ணி ஒத்துக்கிட்டோம். ஒத்துக்கிட்டால் தான் அவங்க வந்து ஒரு திறமையான ஒரு அரசியல் தலைவர் நடத்தான். பர்கூர் தொகுதியில் ஜெயலலிதா இருந்தாங்க. தோற்று போலையா? தோற்று போயிட்டு மறுபடியும் எம்எல்ஏவாக கூட வரல, எதிர்கட்சி தலைவராக எம்எல்ஏவாக கூட சட்டமன்றத்துக்குள்ள வரல, சிஎம் ஆகிட்டு தான் வருவேன்னு போயிட்டு வந்தாங்களா? அந்த மாதிரி ஒரு அரசியல் நாகரிகம், அரசியல் மென்டாலிட்டி ஏற்றுக்கக்கூடிய பக்குவங்கிறது வேணும் அரசியலில். அது வந்து இல்லைன்னா அரசியல் மட்டும் கிடையாது, நம்ம எந்த ஒரு விஷயத்துலையுமே தோற்றுட்டோங்கிறத அனலைஸ் பண்ணி ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் இருந்தால் தான் நம்ம லைஃப்பில் அடுத்து மூவ் பண்ணி அடுத்து எக்ஸாம் எழுதுற தோற்றுட்டானா அடுத்து பாஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவோம், அதை பண்ணுவான். ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். அது மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு அந்த படிப்பறிவு இல்லைனா திருப்பி ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வாங்க. அப்போயாவது உங்களுக்கு அந்த இது இருக்கான்னு பார்ப்போம். காவிரிக்கு பற்றி பேசுகிறதுக்கு மேலே போட்டு சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு கர்நாடகாவில் அவங்க ஒத்துமையாக எல்லா கட்சிக்காரங்களும் ஒத்துமையாக இருக்கிறாங்க. அந்த அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகா இந்து மொழி வெறியர்கள் ஒரு சிலர் அவங்கள ஒத்துமையாக இருக்காங்க. எப்படி அவங்களால தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுல எப்படி ஹானஸ்ட்டாக இருக்க முடியுது? நீங்கள் உங்களால் ஏன் வாங்க முடியல? ஏன்னா நீங்கள் ஒத்துமையாக கிடையாது. அனைத்து அரசியல் கட்சி கூட்டத்தை கூட்டணுங்கிறீங்க. அப்போ சட்டமன்றத்தில் சொன்னீங்களா? அதுக்கு பேர் என்ன? எல்லா அரசியல் கட்சி தலைவர்கிட்ட வந்து அங்கே வச்ச உறுதிமொழி எடுத்தாச்சுல. வெளியே இவர் 4% கட்சிக்காரர், அப்போ தோற்று போன ஒரு சிலர் கூட்டணும்னு ஆசை இருக்குன்னு நினைக்காங்க. அதனால அனைத்து கட்சி கூட்டம் சொல்லிட்டு இருக்காங்க. இவரெல்லாம் வந்து கருத்து வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போ சிஎம் சார் நானே கூப்பிட்டுருக்கேன், அதுக்காக கூப்பிடுங்க. வீட்டில் சும்மா இருக்க முடியல. ஒருத்தர் தோத்துட்டு புலம்புறாரு, கதறிட்டு, இன்னொருத்தர் மேலே போட்டு கதறிட்டு இருக்காரு. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இவங்களுக்கு வந்து எப்பயுமே மற்றவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் பழக்கம். இன்னொரு கேள்வி சார், உங்களுக்கு 4% கட்சிக்காரர் நான் கேட்குறேன். நீங்கள் உங்களை வந்து அவர் சிஎம்ஐ எல்லா அரசியல் கட்சி தலைவரை சந்திக்கும் போது உங்களே வந்து சந்திச்சார் இல்லைங்க, எதுக்கு? அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என்னைக்காது என்ன தான் அரசியல் கட்சி அவர் இந்த 2 வருஷத்தில் ஆரம்பித்து சிஎம் ஆனாலும் அவர் வந்து அவருக்கு சீனியர் நீங்கள் தான். எடப்பாடி அவர்கள் சந்திக்கல, அது வேறு பிரச்சனை. அது ஏன் சந்திக்கலான்னு அவர் தான் பதில் சொல்லணும். நீங்கள் சீனியர், அதுக்காக தான் உங்களை வந்து சந்திச்சார். உங்களை பொண்ணாட போத்துட்டு உங்களை வீட்டில் வந்து பார்த்தாரு. அந்த அரசியல் நாகரிகம் மரியாதை கூட வீட்டுக்கு வந்தவங்க கொடுத்தீங்க, ஓகே. ஆனால் வெளியே நீங்கள் பேசுகிற பேச்சு சுத்தமாக கிடையாது. சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் இதெல்லாம் மக்களுக்கு நெகட்டிவாக போய் விடும் தெரிஞ்சு தான் நீங்கள் பேசுகிறீங்க. அதனால தான் நீங்கள் ஜெயிக்காமையே இருந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஜெயிக்கணுங்கிற மனசாட்சி இருந்துச்சுன்னா இந்த திருநிதி வாங்குறதை விட்டுட்டு, இல்லாட்டி நீங்கள் திருநிதி வாங்கினீங்கன்னா அது கணக்கு காட்டுங்க. எவ்வளோ வாங்கியிருக்கீங்க கணக்காட்டுங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு ஒரு 500 ரூபா, ஒரு 100 ரூபா யார் கொடுத்தாலும் அதை கணக்காட்டுங்க. கணக்காட்டிட்டு அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த திருநிதி வாங்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள், வெளிப்படையாக சொல்லுங்கள். சொன்னால் பொது வழியில் மக்கள் முன்னாடி வெளிப்படையாக நீங்கள் சொன்னால் தான் உங்களை வந்து ஒரு மனுஷனாவது ஏற்றுக்கிடுவாங்க. அரசியல் கட்சி தலைவர்கள் மனுஷனாக ஏற்றுக்கிடும். இல்லாட்டி உங்களை இதுக்கு மேலே கேவலமாக திட்ட தான் செய்வாங்க. யார்? நீங்கள் சொன்னீங்களா பிளாக் டிக்கெட்டுன்னு, அவங்க கல்வி கொடுத்தா தான் செய்வாங்க. புரியுதா? இதுதான் ஒரு சிறந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆலோசனை. இதை உங்களால் ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியல, ஆனால் பண்ண மாட்டீங்க. அது வேறு விஷயம். எத்தனை பேர் உங்களை கழுவி ஊற்றிருப்பாங்க, நீங்கள் நினச்சா பண்ணியிருக்கலாம், பண்ண மாட்டீங்க. மக்களுக்காக நீங்கள் வரலையே, வந்திருந்தா நீங்கள் ஜெயிச்சிருக்கலாமே. ஒரு சீட்டு, ஒரு கவுன்சிலர் சீட்டு ஜெயிச்சிருக்கலாம்ல. சரி, இதை விடுங்க. இடைத்தேர்தல் 7 இடைத்தேர்தல், ஒரு இடைத்தேர்தல் முன்னு ஜெயிச்சு காட்டுங்க. ஜெயிக்க மாட்டீங்க. ஏன்னா ஜெயிக்கணுங்கிற மைண்ட் செட் இல்லை. நீங்கள் பணம் வாங்குறீங்க வைக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு அது உறுதியாக தெரியாமல் நான் அதை மக்கள் முன்னாடி வைக்க முடியாது. அதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தனை குறை சொல்லலாம், பொருந்த குறை சொல்லணும். குறை பேசுகிற மாதிரி ஊரில் இந்த கிழவிங்க புலம்பு ஆளுங்களை, இவன் என்னடி இப்படி வளர்ந்துட்டா, இவன் என்னடி இப்படி இருக்கா, நேற்று இப்படி இருந்தவன் என்னடி இப்படி வீடை கட்டி ஜம்முன்னு இருக்கா, என்னடி பைக்கில் போகிறோம் காரில் போகிறோம் அப்படின்னு புலம்புவாங்க. அந்த மாதிரி தான் உங்களோட புலம்பல் சூப்பராக இருக்குது, கதறல் சூப்பராக இருக்குது. முதல்ல உங்களை நீங்கள் மாற்றுங்க. இந்த கூட ஒரு பரதேசி வச்சுருக்கீங்களா, அவனை கழட்டி விடுங்க. அப்போ தான் நீங்கள் உங்கள் கட்சி கொஞ்சம் மேலே வரும். அப்புறம் அந்த நேற்று டிபேட்டில் நடந்த பார்த்தேன், கேள்வி கேட்குறது பதில் சொல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். அவங்கள எதுக்கு நீங்கள் அனுப்பிவிட்டீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அதனாலேயே உங்களுக்கு வந்து பின்னாடி வந்தது. அது உண்மை தான். அந்த பையன் கேள்வி கேட்ட பையன் கரெக்டாக தான் கேள்வி கேட்கலாம். அதுக்கு பதில் சொல்ல முடியலன்னா பதில் இங்கே நான் சொல்ல மாட்டேன், வெளியே வந்து பேசு. இப்போ கேள்வி கேட்குதுன்னா என்ன அர்த்தம்? கேள்வி கேட்குறதுனா அந்த டிபேட்டை இல்லாட்டி நீங்கள் எதுக்கு வெளியே வரீங்க? உள்ள வழக்கமாக உங்கள் யூடியூப் சேனல் உட்காந்து 2 பேரும் மாதிரி கேள்வி கேட்க தூப்பிக்க வேண்டியதானே. இங்கே எதுக்கு வரீங்க? மக்கள் முன்னாடி கேள்வி கேட்கறதுக்காக உட்காந்துருக்கீங்க. மக்கள் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அதுக்கு கோவப்படாமல் பொறுமையாக பதில் சொல்லணும். அது உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் வெளியே வராதிங்க, உள்ளே இருங்க. உங்கள் யூடியூப் சேனல் அந்த 4 சுவத்துக்குள்ளே உட்காந்து பேசுங்க. என்ன மாதிரி நான் பேசுகிறேன் அந்த மாதிரி பேசிக்கோங்க. உங்களுக்கெல்லாம் மக்களை பார்த்தா
மாதிரி தெரியுதுங்க. நான் சொல்லக்கூடாது, கெட்ட வார்த்தை போடக்கூடாதுன்னு தான் ரொம்ப கண்ட்ரோலாக பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். காமாக பேசிட்டேன்னு இப்போ வேணாம், அவங்கள பற்றி பேசி என்னோட தரத்தை நான் குறைச்சிக்க விரும்பலை. சரி, இப்படி ஏன் அவங்கள பற்றி எந்த மேடையிலையும் அவர் சிஎம் சார் அவர் பேச மாட்டேங்காருன்னு என்னையா யோசிச்சிருக்கீங்களா? உங்களை பேசி என்ன ஆக போகுதுங்கிறதுனால தான். அதாவது சாவை கிடக்கிறவங்கள திட்டிக்கிட்டு அவங்கள வந்து சரியாக கவனிக்காமல் சாப்பாடு போடாமல் இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு விஷயமோ அந்த மாதிரி தான் நீங்கள். உங்களை டச் பண்ணுறது எங்களுக்கு வேலை இல்லை. எங்களோட எய்மு டிஎம்கேவில் ஸ்டாலின் சாரை எல்லா தொகுதியிலையும் எல்லோரும் ஜெயிச்சிருக்காங்க. ஸ்டாலின் சாரை அடித்தாரா குளத்தூரில் மட்டும் சிங்கத்தை அடித்து ஜெயிச்சு வந்தாங்களா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனிமேல் ஒரு இடைத்தேர்தல் ஜெயிச்சா தான் உண்டு. சரி, அது ஓகே, ஒரு பிரச்சனை இல்லை. அடுத்து ஆட்சிக்கு வர்றது வந்துட்டாராம். கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஒரு போஸ்டிங், அமைச்சர் போஸ்டிங் கொடுத்தாரா. அதுக்கப்புறம் மக்களுக்கு நல்லது பண்ணிகிட்டே இருக்காராம். இதோட 90 நாள் ஆச்சு. 90 நாளில் எந்த ஒரு சிஎம்மும் இவ்வளோ நலத்திட்டங்கள், ஜெயலலிதா அம்மா அப்புறம் எம்ஜிஆர் அவர்களே எடுத்து கலைஞர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்ததை 90 நாளில் யாருமே நிறைவேற்றின சரித்திரமே கிடையாது. நிறைவேற்றி இவங்க அந்த டிஎம்கேக்காரங்க எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் 535 எவ்வளோ வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் ஒருத்தர் கேட்குறாங்க 50% செஞ்சுக்கிறாங்க, ஒருத்தர் கேட்டால் 100% ஒரு சார் 99% செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கே என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் தெரிய மாட்டேங்குது. பண்ணால் தானே தெரியும், இல்லாட்டி எப்படி தெரிய போகுது. இவங்க இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. சரியா, அதே மாதிரி தான் 90 நாளில் இவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஊரில் என்ன பிரச்சனை வந்தாலும் சிஎம் தான் ப்ராப்ளம்னா தனி மொழியில் கொடுக்குங்கிறது இல்லையா? என்னோட கேள்வி தான். எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றவங்களாம் ஒருத்தர் கர்நாடகாவில் எப்படி ஒத்துமையாக இருக்கீங்களோ அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஒத்துமையாக இருக்கும். கட்சி சார்பாக வேறாக இருந்தாலும் நம்ம அங்கே கர்நாடக முதலமைச்சரை சப்போர்ட் பண்ணி எல்லா கட்சி தலைவரும் இந்த காவிரி விஷயத்தில் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இன்க்ளூடிங் அந்த கட் அவுட் பேனர்லாம் ஜனநாயகம் பிடிச்சாங்க அவங்க முதற்கொண்டு, புரியுதா? ஆனால் இங்கே எப்படி இருக்குது, அப்படியே தலைக்கலாம். ஏன்னா இவங்க இதை வச்சு அரசியல் பண்ணால் தான் உண்டு. இவங்களுக்கு வந்து அவங்க பாக்கெட் நிறைய இதை வச்சு பேசி அவங்க பாக்கெட் நிறைய. நான் எல்லா அரசியல் கட்சி தலைவரும் சொல்லலாம். ஒரு சிலர் மக்களுக்காக பேசுகிற அரசியல் கட்சி தலைவர் இருக்காங்க. அவங்களெல்லாம் நான் கண்டிப்பாக ரிக்வெஸ்ட் பண்ணி தேங்க்யூ சொல்லுவேன். ஆனால் மற்ற ஒரு சிலர் இருக்காங்களா, அந்த இவர் 4% கட்சிக்காரரு, அப்புறம் இதில் வச்சு அரசியல் பண்ணி உடம்பு வளர்க்குறது, அவங்க கட்சியை பேரே தெரியாத கட்சி கூட இதை சொல்லி அரசியல் பண்ணி அவங்க பேரை இது பண்ணுறாங்க. அவங்கள தான் நான் சொல்கிறேன். அவங்களுக்கெல்லாம் மனசாட்சிங்கிறது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒத்துமையாக போராடுவாங்க, மக்களுக்காக முன்னாடி வந்து நிற்பாங்க. நான் அதை தான் ஹானஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் மக்களுக்காக இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா மக்களுக்காக மட்டும் போராடுங்க. இவரை நீங்கள் பழி தீக்கிறங்கிற பேரில் ஜெயிச்சிட்டாங்கிற ஒரு வைத்தறிச்சலில் ஒரு கேவலமான விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, அதை மட்டும் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் பண்ணுறதை நினச்சா எனக்கு வந்து கேவலமாக தாண்டி அருவருப்பாக தான் இருக்குது. இன்னும் இவங்க திருந்தாமல் இதையே பண்ணிகிட்டு இருக்காங்க பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஆல்மோஸ்ட் சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஜனநாயகன் படத்துக்கு போனேன்ல, வியாழக்கிழமை எனக்கு வந்து கிடைக்கல சீட்டு, அதனால் சனிக்கிழமெலாம் போனேன். படம் செம்மையாக இருக்குது. அவர் சொல்லப்போனால் ஏன் தடை பண்ணாங்கன்னு எனக்கு வந்து கண்டிப்பாக இப்போ தான் தெரியுது. ஏங்க தடை பண்ணியிருந்தாங்க படத்தை அப்படின்னா, பிஜேபியாக ஊமகுத்தா ஊற்றிட்டு போயிட்டார். அதில் மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஊமகுத்தா ஊற்றிட்டு போயிட்டார். அப்புறம் அந்த ஒரே சீனில் டிஎம்கே ஏடுங்க 2 பேரையும் வச்சு அடிச்சு விட்டார். அதெல்லாம் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்துருப்பீங்க ஆல்மோஸ்ட். நான் இருந்தாலும் ரெஃபர் பண்ணிடுறேன். அதில் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு எல்லோரும் இறந்து போயிடுவாங்க. ஒரு பொண்ணோட ஹஸ்பண்டு அவங்க வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போவாங்க, செத்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கள்ளச்சாராய பிரச்சனை எங்கே நடந்துச்சு ஞாபகம் இருக்கா? அதே தான். அதை அப்புறம் அந்த பாடியை தூக்கிட்டு போயிட்டு எல்லோரும் போராட்டம் பண்ணிகிட்டே பாடி வாங்க மாட்டோம்னு சொல்லி போராட்டம் பண்ணிகிட்டே போகும்போது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு யார் பண்ணா ஞாபகம் இருக்கா? இந்த 2ஐயும் உள்ளே வச்சதுனால அப்புறம் அந்த என்னோட மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறதுன்னு வந்து கிளைமேக்ஸில் சொல்லியிருப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது ஸ்டார்டிங் எடுத்தோட பிரகாஷ்ராஜ் கூட ஒருத்தர் இருப்பார். அவர் நல்ல பேச்சாளர் தான், டிபேட்டில் நல்லா பேசுவார். அவர் பேர் எனக்கு தெரியல, நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் வந்து அவர் என்ன சொன்னார்னா, டார்ச் அடிச்சு தேடினாலும் உங்கள் கட்சி தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரே சீனில் 2 பேரும் அடிச்சிருப்பார். டார்ச் அடிச்சு தேடினாலும் உங்கள் கட்சி இது பண்ண தெரியல, அப்போ நீலாம் கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். உடனே பிரகாஷ்ராஜ் அவர் பாயிண்ட் வைக்கிற மாதிரி போகிற போக்கில் இவர் 4% கட்சிக்காரர் அடிச்சு விட்டு போயிருக்காரு. என்னங்க ஆச்சு, 15 வருஷமாக கட்சி நான் தீட்டிருக்கேன், 50 வருஷமாக போட்டவங்களுக்கே போடுறாங்க, அவங்க தான் சம்பாதிச்சிருக்காங்க, நம்மளால் சம்பாதிக்க முடியல. 2 பேரையும் போகிற போல ஒரு அடி அடிச்சு விட்டு போயிருக்காரு வினோத் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு அந்த சீனை பார்த்து எனக்கு சிரிப்பு தான் முடியல. அப்புறம் பிரகாஷ்ராஜ் ரெஃபர் பண்ணுவார், நான்
எங்கள் தாத்தா சிஎம், அடுத்து நான் சிஎம், சரி எங்கள் தாத்தா அரசியல் கட்சி நடத்தினார், அப்புறம் நான் இருப்பேன், அப்புறம் எனக்கு அப்புறம் பையன் இருப்பான். இது யாரை சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியலையா? அவங்க தான். இந்த மாதிரி தான் ஒரு படம் அமைஞ்ச. அது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. அதனால தான் இவ்வளோ நாள் தடை பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க பிஜேபிகிட்ட பேசி வச்சாங்க, வைக்காமல் போனாங்க, அதெல்லாம் வேறு பிரச்சனை. சரி, இன்னொன்று என்னென்னா, சென்சார் போர்டு வந்து முன் வச்ச ஒரு கருத்து என்னென்னா, இதில் ரத்த கலரிய தலைவற்ற மாதிரி சீன்லாம் நிறைய இருக்குது, அந்த மாதிரி சொல்லி தான் அது நிப்பாட்டினாங்க. ஓகே, குழந்தையெல்லாம் பார்க்க முடியாது. ஓகே, ஆதி படம் பார்த்துருக்கீங்களா? ஆதி படத்தில் இன்டர்வல் சீனில் வந்து மேலே இருந்து அவன் ஃபைட்ரு கீழே பாலத்தில் விடுவான். விடும்போது அவர் ஹெல்மெட்டை போட்டு இப்படி கவர்ந்தடிச்சு விடும்போது தலையை விட்டுவார். அந்த சீனை மட்டும் ஏன் வச்சிங்க? அப்போ அந்த படத்தையும் நீங்கள் தடை பண்ணியிருக்கணுமே. உங்களுக்கு ஏன் பண்ணலை? உங்களுக்கு ஒவ்வொரு யார் சொல்லி நீங்கள் வச்சிங்க தடை பண்ணீங்க அதெல்லாம் தெரியவே இல்லை. உங்களுக்கு வந்து இங்கே இருக்க இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு, அதனால தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. பண்ணிட்டு போங்க. படம் மொபைலில் ரிலீஸ் பண்ண வச்சிங்க, பார்த்தாங்க மக்கள். ஆனால் பார்த்துட்டு போயிட்டு திருப்பி போயிட்டு தியேட்டரில் தான் பார்த்தாங்க. டவுன்லோட் பண்ணி என் கூட இருக்கிற ஒரு பையனே சொல்கிறான், டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேனே, ஆனால் நான் இன்னும் பார்க்கல. ஏன் சொல்கிறான்? அவர் மேலே பாசம் கிடையாது, மரியாதை. அந்த படத்தை தேட்டரில் தான் போய் பார்க்கணும்னு அவருக்கு கொடுக்குற மரியாதை, அந்த மரியாதை தான் தேட்டரில் போய் பார்க்க வச்சிருக்கு. நான் டவுன்லோடு பண்ணால் பார்க்கவும் இல்லை. ஷேர் சாட்டு, இன்ஸ்டாகிராமு எல்லாத்துலேயுமே வந்துச்சு, தட்டி விட்டு போயிட்டேன். பார்த்தா நம்மளோட மைண்ட் செட்டை அதில் ஃபோக்கஸ் ஆகாது அப்படிங்கிறதுக்காக. புரியுதா? நீங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணாமல் தடை பண்ணலாம், சரியா? என்றைக்குமே அப்புறம் படத்தை நீங்கள் நெட்டில் ரிலீஸ் பண்ணீங்க, அதை பண்ணலாம். ஆனால் மக்களுக்கு அவர் மேலே இருக்கக்கூடிய அபிமானத்தை அவங்களால உடைக்கவே முடியாது. எந்த கொம்பாதி கொம்பல் வந்தாலும் உடைக்க முடியாது. நீங்கள் ரசிகர்னு நினச்சிக்கோங்க, பிளாட்டி கட்டிக்கிறோம்னு நினச்சிக்கோங்க, என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. ஆனால் அவங்க தான் ஓட்டு போட்டு அவரை உட்கார வச்சுருக்காங்க. புரியுதா? நாளைக்கு அவங்களுக்கே இவர் மேலே ஆட்சி பிடிக்கலனா மாற்றுறதுக்கு கூட அவங்களுக்கு அந்த பவர் இருக்குது. ஆனால் புலம்புற கதற நீங்கள் வந்து அடுத்த எலெக்ஷன்லையாவது ஜெயிக்கணும்னு கண்டிப்பாக நினைங்க, சரியா? தோக்குறவன் என்றைக்கே தோத்துட்டே இருக்க போகிறதில்ல, ஜெயிப்பாங்க. ஜெயலலிதா கலைஞர் எம்ஜிஆர் இருந்த பிறகு கலைஞர் ஜெயிச்சார், அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஜெயிக்கிறாங்க, அப்புறம் கலைஞர் ஜெயிக்க ஜெயலலிதா ஜெயிக்கிறாங்க. இப்படி தான் மாறி மாறி வந்துட்டு இருந்தது. 2 திராவிட கட்சி அடிச்சு நோக்கிட்டு ஒருத்தர் வந்தாரா, தமிழக வெற்றி கழகம். அதுதான் உங்களுக்கு வைத்திருச்சல், அதுதான் காரணம். இல்லாட்டி நீங்கள் என்ன இடத்துக்கு இந்த காவிரி பிரச்சனை ஒன்றா சேர்ந்துக்க மாட்டீங்க. ஏன் சேரல? இதுதான் காரணம். உங்களை ஏற்று எவனும் கட்சி ஆரம்பிச்சிடக்கூடாது, இல்லாட்டி இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க. உங்களை ஏற்று எவனுக்கு கேள்வியும் கேட்டக்கூடாது, இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க. இந்த மாதிரி தான் போயிட்டு. அப்புறம் இவரை மறந்துட்டேனே, மிஸ்டர் செந்தில் பாலாஜி அவர்கள். அவரை வந்து ஏன்ப்பா இப்படி போட்ட பாடாப்படுத்துறீங்கிற மாதிரி தான் இருக்குது. அவருக்கு வந்து என்ன பிரச்சனைனா, 182 கோடி கொடுத்து பேரம் பேசினாங்க 14 எம்எல்ஏக்கள், டிவி எம்எல்ஏக்கள். வேலைக்கு வாங்குற வழக்கில் ஒரு 2-3 சாட்சி விசுவாசம் உள்ளவங்க சொல்லிட்டாங்க. பணம் கொடுத்து பேரம் பேசியிருக்காங்க. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு பார்த்துருக்காங்க. 1 மாதமாக ஆள் அண்ணன் தம்பி 2 ஆப்ஸ்காண்ட் எல்லாம் பார்த்துருக்கேன் நியூஸ், இதனால் ரெஃபர் பண்ணுறேன். அதில் இருந்து முன்ஜாமீன் கொடுத்தாங்க, முன்ஜாமீனுக்கு சைன் போட வரல, வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து 1 மாதம் கழிச்சு வெளியே வந்து சைன் போட்டு போனாங்க. அப்புறம் இப்போ மறுபடியும் என்ன கேஸு, டாஸ்மார்க்கில் ஊழல் பண்ணுது. ஏங்க ஒரு அட்டையை விற்று கூட அவங்க லாபம் பார்த்துருக்காங்க. அந்த டாஸ்மார்க்கில் அந்த அட்டைப்பெட்டி இருக்குல்ல, அந்த எம்டி அட்டைப்பெட்டி போட்டு லாபம் பார்த்துருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு ஜென்மம், கேவலமான ஒரு ஆள். அவங்களோட அப்பா அம்மா வந்து பரம ஏழைங்க. அதை பார்க்கவே பாவமாக தான் இருந்தது அவங்க 2 பேருமே. இவங்க இவ்வளோ கொள்ளையடிக்காங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? டேய் பையனை இது பண்ணுற தப்புடா அப்படின்னு சொல்லி திருத்தணும்னு அவருக்கு தோணுதா? இல்லை மிரட்டி வச்சுருக்காங்களா? இல்லை இப்போ பெருசுங்க போனால் போது இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களா? என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறாங்கன்னு சத்தியம் தெரியல. இன்னொன்று ஒரு மதிவானன் சார் சொல்லுவார், அரசியல் கூட டிஎம்கேக்கு தேர்தல் நேரத்தில் ஏடிஎம்மே அவர் தான். அதனால தான் அந்த ஈடி ரைட்லேருந்து அவரை அந்த நேரம் பிரச்சனை பண்ணாமல் அவரை பார்த்துட்டாங்க. எத்தனை கேஸ் ஏடிஎம்கே பீரியடில் கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பஸ் கண்டக்டர் ஆகிறவங்கள வந்து 2 லட்சம் வாங்கி ஏமாற்றிருக்காரு, வேலை வாங்கி தரேன்னு. அது ஒன்று. அந்த கேஸு இன்னும் நிலுவையில் தான் இருக்குது. அப்புறம் அந்த 2வது அது என்னதுன்னா, இந்த 182 கோடி அந்த பேரம் பேசினோட இது. அடுத்து இந்த இப்போ சொன்னேன் அந்த டாஸ்மார்க்கு முறைகேட்டில் மொதல் ஆள் அவர் தான், அந்த ஒன்று. அப்புறம் இப்போ இன்னொன்று வருது. இவர் போன கவர்மெண்ட்டில் இபி மினிஸ்டராக இருக்கும்போது அதில் 40 டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினு சொல்லிட்டு ஊழல் பண்ணியிருந்தார். அது ஒன்று. இது வந்து தெரிஞ்சதான், தெரியாமல் இன்னும் எத்தனை இந்த நாளுமே தெரிஞ்சதான். இதெல்லாம் தெரியாமல் இன்னும் எத்தனை பண்ணியிருக்காருன்னு அவருக்கு தான் வெளிச்சம். அதனால் அவரை காப்பாற்றுறதுக்காக மக்கள் ஓட்டு போடுறாங்க பாருங்களா, அவங்க தான் பாவம் உண்மையிலே. கோவித்திற்கு மக்கள்லாம் பாவம் உண்மையிலே. அவங்களாம் என்ன பாவம் செஞ்சாங்கன்னு தெரியல, இவனுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. இவருக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. அவர் வந்து சும்மா இந்த 5 வருஷமாக அவர் உள்ளே வரவே முடியாது, சட்டமன்றத்துக்குள்ளே ஒரு எம்எல்ஏ கூட வர முடியாது. முன்ஜாமீன் கையெழுத்து போட்டு அவருக்கு வாழ்க்கையை இதில் முன்ஜாமீனில் போயிடும் பாருங்க. இப்படி தான் போகுது. ரொம்ப கெட்ட ரொம்ப நாள் வாழ மாட்டான். அப்புறம் அந்த கரூர் சிபிஐயோட அது இவரை ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுருக்காங்க, ஆனால் உறுதி பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். ஓகே மக்கள், எனக்கு தெரிஞ்ச இந்த 1 வாரத்தில் என்னென்ன நடந்தது நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஜனநாயகம் படத்தை
தேட்டரில் மொபைலில் பார்த்துட்டும் ஒரு சிலர் தேட்டரில் போய் பார்த்துருக்கீங்க. மொபைலில் பார்க்காம ஒரு சிலர் கட்டுப்பாடு இருந்து போய் பார்த்ததுக்கு எல்லாத்துக்குமே மிக்க நன்றி. நான் உங்கள் விஜய் சங்கர். எப்பவுமே உங்களுக்காக போராடக்கூடிய ஒருத்தன், உங்களுக்காக பேசக்கூடிய ஒருத்தன். என்னால் வெளியே போய் பேச முடியாது, ஏன்னா நான் அந்தளவுக்கு பணம் வசதி இல்லை. அதனால தான் இந்த 4 ஸ்லோத்துக்குள்ளே இந்த யூடியூப்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்து வீடியோவில் சந்திக்கும் வரை மிக்க நன்றி. வணக்கம்.